ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. புது புது அப்டேட், புது இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர எங்களோட எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், அட்லியும் அல்லு அர்ஜுனும் இணைய ஒரு படத்தின் பட்ஜெட் 500 கோடியா இல்லை 600 கோடியா இல்லை 100 கோடியா, இப்படி ஒரு ரூமரும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வந்திருக்கேன். ஒன்ஸ் அகைன் வணக்கம் நண்பர்களே, நான் உங்க எஸ்பி. உங்களுக்கு பிடித்த திரைப்படம் விமர்சகர். இன்று நாம பேச போவது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் 2 பிரம்மாண்டமான ஸ்டார்கள் அட்லி மற்றும் அல்லு அர்ஜுன் இணையும் ஒரு புதிய படம் குறித்து தான் பேச போறோம். இந்த படத்துல பட்ஜெட் 600 கோடின்னு கன்ஃபார்மா பேசப்படுது. ஆனா இது உண்மையுமா இல்ல, இந்த படம் எப்படி இருக்க போகுது, வசூல் ரெக்கார்டுகளை உடைக்குமா, இவற்றை பற்றி முழுமையா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அட்லி தமிழ் சினிமால ஒரு கலர் மாஸ் டைரக்டர். அவரது படங்கள் ராஜாராணியில தொடங்கி தெரி, மெர்சல், பிகில் என அனைத்து மாஸ் ஹிட்டிலும் சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்லலாம். ராஜாராணி எடுத்துக்கிட்டீங்கன்னா காதல் பிளஸ் குடும்பம் சூப்பர் ஹிட்டான படம். மெர்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் அண்ணோட கரியரை மீண்டும் உயர்த்திய படம்னு சொல்லலாம். ஜவான் கிட்டத்தட்ட ரீசென்ட் டைம்ல வந்த படம். ஷாருக் கானுடைய நெஞ்சு 1000 கோடி கிளப்ல சேர்ந்த படம் சொல்லலாம். இப்போது அவர் அல்லு அர்ஜுனோட இணைஞ்சிருக்காரு. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில ஒரு ஹாலிவுட் தரத்துல இந்த படம் இருக்கும்னு இப்ப ரீசெண்டா வெளியிட்ட ஒரு ப்ரோமோல எங்களால பார்க்க முடிஞ்சது. அந்த ப்ரோமோல வந்து சன் பிக்சர்ஸோட அல்லு அர்ஜுனும் அட்லியும் இணைந்து படத்தோட இன்ட்ரடக்ஷன்ஸ் மற்றும் அவங்க வீடியோல பண்ண கான்வர்சேஷன் அண்ட் அவங்க ஹாலிவுட்டுக்கு போயிட்டு விஎஃப்எக்ஸுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எங்களால பார்க்க முடிஞ்சது. அல்லு அர்ஜுன் கரியர்லயே பாத்தீங்கன்னா தெலுங்கு சினிமா ஆக்டரா இருந்தாலும் கூட அவர் தமிழ் பேசுற ஒரு சுத்த தமிழ் ஆக்டர். அவர் ஸ்டைலிஷான ஆக்டரும் கூட. புஷ்பா த ரைஸ் இந்த கடைசியா வந்த படம் கூட இந்தியா சினிமாவிலே டாப் ஸ்டாராக அவர் உயர்த்தினது. 2100 கோடி வசூல் செஞ்சிருக்கு. அவர் ஸ்டைல், ஆக்ஷன், அதான் அவருடைய ஐடென்டிட்டி. ஒரு பேன் இந்திய ஒரு ஸ்டார்னே இப்ப அவருக்கு சீல் குத்திருக்காங்க. இப்ப அட்டியோட ஸ்கிரிப்டும் அர்ஜுனோட ஸ்டைலுங்க தான் எப்படி இருக்குன்னு பலருடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. எங்களுக்கு கேள்விப்பட்ட சோர்ஸின் அடிப்படையில இந்த படத்தின் பட்ஜெட் 600 கோடின்னு சொல்றாங்க. அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டாண்ட் விஎஃப்எக்ஸ் இருக்குதான். அல்லு அர்ஜுனின் ரெமுனரேஷன் சொல்லலாம். பிரம்மாண்ட செட், லோகேஷ் அவங்க வந்து வெளிநாட்டிலையும் இந்தியாலையும் பல இடங்களை லொகேஷனை சூஸ் பண்ணி அவங்க ஷூட்டிங் எடுக்க போறதா சொல்றாங்க. ஆனா இந்த முதலீடு பலந்தரமான சில பேர் கேள்வியும் எழுப்பி இருக்கு. மினிமம் எதிர்பார்க்கப்படும் வசூல்னு கேட்டீங்கன்னா 1000 கோடி இல்லையாட்டி லாபம் இல்லைன்னு கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க சன் பிக்சர்ஸ்ல. பேன் இந்தியா வெற்றி இது முக்கியமா தேவைன்னு சொல்றாங்க. இந்த படம் அட்லியின் மாஸ்டர் கதை பிளஸ் அர்ஜுனின் ஸ்டைல் கலந்த ஒரு பிளாக் பஸ்டர் படமா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன வெற்றிக்கான காரணம் சொன்னா, இரு ஹீரோக்களின் காம்பினேஷன்ஸ், அட்லியின் கலர் என்டர்டெயின்மெண்ட், பேன் இந்தியா மார்க்கெட் ஹைப் மட்டும் இருந்தா போதாது, ஸ்கிரிப்ட் திறமா இருக்க வேணும்னு சில பேர் எதிர்பார்க்கறாங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 2026 ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்த படம் ஹிட் ஆகுமா இல்லையா, எப்படி இருக்க போகுது, என்ன கேட்டகரியில் இந்த படம் வரப்போகுது, நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எஸ்பி கார்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரசாந்த். பாய்.